நீங்கள் போய் கலக்கிற இடத்துல காய்ச்சி தள்ளுங்க. ஏன் கேட்ட போட்டுறீங்க? உங்களுக்கு என்ன உரிமை கேட்ட போட்டுறேன். புலையான வகையில நீங்கள் இதுல டெண்டர் ஹோல்ட் பண்ணிருக்கிறீங்க. உங்களுக்காண்டி வந்துருக்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி போக முடியல. அண்ணா குரூப்ல போடுங்க, கடையை போட்டு சொல்லிடுறாரு. ஏன் கேட்ட போட்டுறீங்க? உங்களுக்கு என்ன உரிமை கேட்ட போட்டுறேன். நாங்கள் இந்த பிரச்சனை மக்கள் எங்களுக்கு இந்த இடத்துல நகரசபை எல்லைக்கு வசிக்கிறாங்க. எங்களுக்கு தீர்வு கிடைக்க புலையான வகையில நீங்கள் இதுல டெண்டர் ஹோல்ட் பண்ணிருக்கிறீங்க. சரியா? இந்த இலங்கையில் உள்ள உள்ளாட்சி மன்றங்கள் ஒவ்வொன்றிலே அவங்க கட்டாயம் கேட்கிறாங்க இலங்கை பிரிட்ஜா இருக்கணும். அதை விட வந்து அந்த நகரசபை எல்லைக்கு அந்த உள்ளாட்சி மன்றத்துக்குள்ள வதிவிடத்தை உறுதிப்படுத்தணும். ஆனா நீங்கள் மட்டும்தான் இலங்கை பிரிட்ஜா மட்டும் இருக்கலாம்னு சொல்லி எல்லாரும் வந்து இங்க வந்து படையெடுக்கலாம்னு சொல்லி ஒரு கேட்டு வாரீங்க. கதைச்சு பேசலாம். முடிவு வரணும். நீங்கள் கவன பகுதியிலிருந்து வரட்டும். நீங்கள் இல்லைங்கோ கதவை தரவங்க. உங்களுக்கு என்ன கதைக்க போறீங்களோ அதை கதைக்கலாம். முடியும் தெரியல. நாங்கள் சைன் பண்றாங்க. நாளை தான் நாங்கள் போவோம். அது வரைக்கும் நாங்கள் இங்கே இருப்போம். சரிதானே? நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட பிரச்சனை கவர்னர் மட்டும் போடுது. போய் அவன் கதைச்சு நான் விளக்கவும் சொன்னேன். பிள்ளையாண்டாவே சொல்லுவீங்க. நீங்கள் கதை தரவங்க. நீங்கள் பிள்ளையாண்ட அவையில் சொல்லிடணும்னு சொல்லி போட்டு நீங்கள் பேசாம நடத்திட்டு போயிடலாம். சரியா? இந்த இடத்துல 2000 ஆண்டுக்கு முதல் இந்த இதுல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கடை இருந்து தெரியுமா? உள்பக்கம் வெளிப்பக்கம் அதுல இருந்த ஆளுக்கு கூட இன்றைக்கும் கடை கொடுக்காம எத்தனை பேர் இருக்கு நம்ம தெரியும். சொல்ற பெருமதியில நாங்க கடை எடுக்க தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு முன்னுரிமை வந்துட்டு மற்ற ஆளு கொடுக்கணும் சொல்லி நீங்கள் இப்ப நகரசபை எல்லைக்கு உட்பட்ட வசிக்கிறார்களே கொடுங்க. நீங்களே எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. உங்களுக்கு டாக்ஸ் கட்டுறதார், உங்களுக்கு நகரசபைக்கு டாக்ஸ் கட்டுறதார், நகரசபைக்கு வரி கட்டுறதார், பிரதேசக்காரன் கொண்டு தட்டுறாங்க. வேறு நாட்டில் உள்ள அப்படித்தான் இது. நாங்கள் என்னத்துக்கு இதுக்கே இருக்கிறோம். நீங்க கதைக்கிற இடத்துல கதைச்சு உங்களை தீர்ப்பு பாருங்க. கதைக்கிற இடத்துல நாங்கள் தானே நாங்கள் கிளவுண்ட் சொல்றீங்கல்லானே. நீங்கள் போய் கதைக்கிற இடத்துல காய்ச்சி தள்ளுங்க. நாங்களும் தவறாக நடந்தோம் இல்லை. நாங்களும் உங்கள்ட்ட விட்டு நாங்கள் கதைக்கிறாங்க. உங்கள்ட்ட தீர்வு நெட்டாப்படா இல்லை. நாங்கள் வெளியில போனாங்க. தீர்வு வழங்கப்பட்டதும் நாங்கள் போயிருக்க மாட்டோம். அந்த விஷயம் அந்த எல்லாம் ஒரு தீர்மானம் எங்களுக்கு சரியான தீர்வு எப்ப வழங்கப்படுதோ அது பிறகு முடிவு இருக்கும். நாங்கள் உங்களையே மறைக்கத்தான் யோசிச்சது. சரி
தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நான் கேட்டு வைக்க மாட்டேன். எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் கேட்டு இறக்க மாட்டோம். இந்த பிள்ளையா நடைமுறையை பேர் மாற்றணும். இஞ்சால வாங்க, இஞ்சால வாங்க, இஞ்சால வாங்க. சாப்பாடு வேற வழியால கொள்ளுங்க, இந்த எல்லாம் போட்டு வந்தேன். இதான் தெரியுது, எல்லாம் நேரம் தான் வாரீங்க வேலையில் 9 மணி. உள்ளூராட்சி ஆணையாளர் தலைவர் வந்தால் அவருக்கு அவனை பற்றி அரசாங்க நிறுவனம் பிளவிட்டதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அரசாங்க நிறுவனம் தவறாக சில விடயங்களை சில முடிவுகள் எடுத்திருக்கு. அதில் பாதிக்கப்பட்டாங்கன்னா எங்களுடைய எதிர்பார்ப்பு இது வந்து ஒரு டெண்டர் பண்ணப்பட்டிருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட சில கடைகள் வந்து மக்கள் அதாவது பொறுப்பு
நிறைய பேர் வேலை செய்வாங்க கூட்டுற இதால வந்து அவ்வளோ பேர் வேலையும் பாதிக்கப்படும். சனத்துக்குத்தான் அரசாங்க உத்தியோகத்தை வேலை செய்யணும், சனத்தின் வரி பணத்தெல்லாம் வேலை செய்யணும். எங்களுக்கு சேவை செய்யாம அவையில் பாதிக்கப்பட போறது இல்லை. நாங்கெல்லாம் பாதிக்கப்படுறோம், மக்கள் பாதிக்கப்படும். இந்த கடைக்காரர் எல்லாம் இந்த நகர சபைக்கு வரி கட்டுறாங்க. இங்கே இருந்து காலங்காலமா கடை செய்து கொண்டு இங்க வரி கட்டி கொண்டிருக்கிறார்கள். எங்களை பாதிக்கப்பட விடணும் தானே. සම්බන්ධ ඔක්කොම සාකච්ඡා කරලා එකතකට ඉන්න උද්ඝෝෂණ කරන්න ඒක ප්‍රශ්නයක් නැහැ. නමුත් මේ ගේට්ටුව වහගෙන උද්ඝෝෂණ කරලා වැඩක් නැහැ. දැන් අර වැඩ කරන කට්ටිය යනවා ඔයගොල්ලෝ උද්ඝෝෂණ කරන්නේ මේ ප්‍රශ්න නැහැ. நாங்கள் உள்ளுக்க போயிட்டு தானே அவையிட்ட வளாகத்துக்கு நாங்கள் போயில வெளியில බලපෑම් කරලා මේ හිර කරන්න අයිති බලපෑමක් කරන්න බෑ එහෙමනම්. ஏன்னா අපි නීතිගාත්මක කරනවා. நீங்க வந்து இதுவரைக்கும் ஆனா இது வந்து வழக்கு வந்து கேட்டு கூட்டாங்க தான் சொல்ல வேண்டியது எல்லாரும் இல்ல கேட்டு நாங்கள் உள்ளுதான் போயிடலாம், வெளியில நின்று அமைதியா போராடுறதுக்கு எங்களுக்கு உரிமை வேலைக்கு போறோம்னு இப்ப நாங்க வேலைக்கு அவைய போவிட்டா எங்கட பிரச்சனை தீராது. அதுவும் கூட කවුද මේ කතා කරන්න ඕන කවුද? உங்களுக்கு இந்த டெண்டர் நிப்பாட்டி முறையான விதத்தில் நான் நேற்று போய் ஆளோட මේ නිකන් මොනවා අවශ්‍ය මාස දාන්න මේ යතු දෙනවා යතු දෙන්න. අපි හැමදාම ඔයගොල්ලොත් එක්ක ඉන්නේ. මේ වගේ ප්‍රශ්න ඇති කරන්න එපා. මේ කතා කරලා ඉස්ත ගන්න බලන්න. දෙන්න යතු දෙන්න කඩන ඉස්සරි. බලන්න දෙන්නකෝ. යතුරු இல்ல எங்கள்ட்ட கிடந்தாடே යතුරු මෙයාලඟ නැද්ද? දෙන්නේ නැහැ මේක. මේ මල්ලියා ගියේ. යතුරු දෙන්නකෝ. ஆனா ஒன்று சொல்றேன் පොඩි උන්ගේ මොන්ඩුලා කට්ටිය ගෝල. கட்டாயம் பட்டம் எடுக்க போறோமே මොකද්ද මේ බලයි. ආදෙන් කවුද ඉන්නේ මෙහා ඉස්සෙල්ලා தனிப்பட்ட කතා කරන්නේ මේක ඉන්නේ කවුද கூட்டிட்டு போயலாம் ஏழா கட்டம் தான்
பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். මෙයාලට කියන්න උද්ඝෝෂණය කරන්න පුළුවන් කියන මෙහෙම බලපෑම් කරන්න බෑ කියන්න. හරිද? මෙතන બ્લોක් කරන්න බෑ කියන්න. அப்படி சொல்லலாம். எங்களுக்கு என்ன ரீதியா எங்களுக்கு உரிமை இருக்குது. நாங்கள் உங்களோட கடமைக்கிட்ட இவர் இல்லாம நாங்க போராடுவோம். ආඩියෝ වල ඉන්න બ્લોක් කරන්න. වීඩියෝ කරන්න. என்ன செய்ய போறீங்க? நான் சரியான முறையில் செய்கிறேன். சரியான முறை தான் நம்ம நாங்க நாங்கள் இப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவை சொல்லுங்க. போயிட்டு போனாங்க යා කැමති නැහැ දැන් මෙහෙ මෙයාට දැන් ටෙන්ඩර් දාපු එක කැන්සල් කරන්න මෙයාට බලතල් නැහැ නෑ. ඉතින් මෙයා නෙවෙයි එහෙන් එන්න බෑ නේද? මේක දැන් මේ பண்ணலாம் சார் நாளைக்கு இவருக்கு அவங்க வழக்கு போட்டாங்க. இவர் தான் இப்ப முரண்டு பிடிச்சு நிக்கிறார் அங்க. ඒක තමයි ඉතින් ආයතන මට්ටමේ විධානයේ ඉන්න ආයතන ගැන කතා කරන්න එපා. ඕගොල්ලෝ ගේට්ටු වහගෙන හරියන්නේ නැහැ. முரண்டு பிடிச்சு நிக்கிறார். ஐயா அவங்க இப்ப வழங்கல சரியா சொல்றாங்க கேளுங்க. நானும் நீங்க போய் டெண்டர் நீங்க தெரியும் இன்றைக்கு வந்து புடால நாங்க ஒரு மாசமாவே வந்து பேசிட்டு இருந்தோம். நாங்களும் அதுக்கு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறோம். புது கட்டடம் எல்லாம் திருத்தம் செய்யப்பட்ட கட்டடம் மட்டும் மறக்கக்கூடாது. சரிதானே? அந்த கடைகள் சின்ன சின்ன கடையாக இருந்தால் திருத்தம் செய்யப்பட்ட கடைகளை திட்டகோல் பண்ணி இருக்கிறோம். அந்த விஷயத்தில் ஒன்றைத்தான் நாங்கள் விஷயத்தை சொல்ல வரோம் என்னென்னா, இந்த அதாவது தென்மராட்சி பிரதேசத்துக்கு உட்பட்டதாக நாங்கள் நகர சபையை நாங்கள் தாண்டி தென்மராட்சி பிரதேசத்துக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய நிரந்தர வசிக்கக்கூடிய இந்த கடையை கொடுக்க சொல்லி இந்த விண்ணப்பத்திலே அவருக்கு போட்டிருக்கணும். அதுதான் முதலாவது பிள்ளை. ஒரு ஆள் ஏன் நாங்கள் போயிட்டு சபை எடுத்த முடிவு தானே நானுமே பொதுமக்களாக இந்த இது வந்து ஐயாண்ட காடை இப்ப புனரமைக்கப்பட்டது ஐயாண்ட காடை இப்ப நான் பொதுமானாங்க இது வந்து ஐயாண்ட காடை புனரமைக்கப்பட்டது.
நகரசபை வேலை செய்யணும் Ada yang makaran ni mere. Ni kami ni kan anak masih dari makaran ni. Katakan. உங்களுக்காண்டி வந்துருக்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி போக முடியல அண்ணா குரூப்ல போடுங்க கடையை போட்டு எல்லாரும் அதான் பாலி அப்படி கொடுக்கலாம் அந்த சொல்லி ஒன்று கொடுக்காம வெத்தங்களை வேறு எதுவுமே சம்பந்திக்கிறதும் இல்லை கதைக்கிறதும் இல்லை அவர் கேட்டால் நான் சூப்பராக கிரேட் கேட் அவுட் தான் சொல்லுவார் அதாவது அது 2 வசனம் செயலாளர் சொல்லுவார் கலைக்கிறதுனா வேறு மொழியெல்லாம் கலைக்கணும். அடுத்தது முன்னுக்கு இந்த 8 கடையிலையும் 2 பிரிக்க வேண்டிய தேவையும் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நான் கடை இல்லாமல் இருக்கும் 2000 கடையை பிரிக்கணும் வந்தாக்களுக்கு கடையை கொடுப்போம். நாங்கள் சொல்கிறதுனா டெண்டரை நீங்கள் ஓப்பனில் ஹோல்ட் பண்ணி போட்டு எங்களை பற்றி ஒரு 650 மட்டக்களப்பு 50 திருமணத்துலேருந்து எல்லாரும் கடை எடுத்தால் இதை சொல்லி நான் கோல் பண்ணியிருக்கோம் இன்னும் நேரத்தில் வந்துக்கிட்ட அவரே சொல்கிறேன் சொல்லி போட்டு இப்போ நான் சும்மா சொல்கிறேன் 650 இருக்கிறவனுக்கு கடையில் பெருமதி தேவையில்லை அவன் 3 கோடி ரூபாய்க்கு எடுப்பான் ஒரு கடை. ஆனால் அது 10 லட்சம் ரூபா பெருமதியாக இருக்கும். இங்கே இருக்காங்க தொழில் செய்கிறதுக்கு இடங்கள் இல்லை. இருக்கிறாக்கள் தானே 300 கொடுக்கணும். மற்றது உங்களோட நிதியில் கட்டினா கடையும் இல்லை. இந்த நகரத்தோட நிதியில் கட்டினா அதில் போட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்மாணிக்கப்பட்ட கடையினா போட்டே அடிக்கிறது. அப்போ இருந்தவைக்கு 300 ரூபா கொடுப்போம். அதவே செய்யாமல் ஓப்பன் டெண்டரில் ஹோல்ட் பண்ணி கடையை விற்கிறது வந்து பிள்ளையான விஷயம் தான். இப்போ வெளிநாட்டில் இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கேன். என் அம்மாவுக்கு 70-75 வயது. நான் கடை போடுறேன். நான் அம்மாண்ட பேர்லாம் கடை எடுக்கும். அம்மாவோட துவக்கடை அப்பாவோட துவக்கடை காசை தான் பார்க்கணும். அதுவே காசை பார்த்துட்டு மற்றது இந்த யூசியில் ஏற்கனவே இந்த கடையில் 35 கடைகளுக்கு பிரச்சனை ஒரு இடத்துல இருந்தால் அந்த ஏரியாவில் ஸ்டடி பண்ணும். அதை சாவஜர் சந்தை எதிரியா செயலாளர்கள் வந்து என்னென்ன நடத்தலன்னு சொல்லுவாங்க. எந்த வெத்தரம் தெரியாது வெத்த சங்கம் தெரியுமா அவருக்கு வெத்தர தெரியுமா. இவர் வந்து இவர் தாண்டோண்டு தினமா செயல்படுறதுக்கு நாங்கள் ஆக்கள் இல்லை சாவஜருக்கு. இதுவே எங்களுக்கு உரிய டெண்டர் ஹோல்ட் பண்ணுறது உடனடியாக அனுப்பாட்ட வேணும். பழைய ஆக்களெல்லாம் கூப்பிட்டு கதைக்கணும். சாவஜரில் ஒரு விஷயம் செய்கிறோம். இது எப்படி செஞ்சா இப்படி இருக்கும். இது நன்மதிமைனா ஆராயணும். சும்மா இவர் தண்டை வாழ படத்துக்கு படம் குறி போட்டு காலத்தை எடுத்து போட்டு நாங்கள் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். கூப்பிட்டு கதைச்சு சம்பந்தமான முடிவுகளை எடுத்து அந்தந்த வேலை செய்யணும். இவர் விட்டு காசுல இங்க இது ஒன்றும் நடக்கவும் இல்லை. இவர் வந்து சம்பளத்துக்கு வேலை செய்யற உத்தியோகத்தர் மறக்கிறார் அடிக்கடி. இவர்கிட்ட விட்டு இவர் எங்களை வந்து வெளியால போன்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இவர் அப்படி எங்களை பாக்குறாங்க. இவர் சுற்றுலா கிரேட் முடிச்சா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கட என்னென்றால் வேற சொப்பல் வேற லோக்கல் அத்தாரிட்டியெல்லாம் இலங்கை பிரஜையாக இருக்கணும்னு ஹோல்ட் பண்ணி இருக்கணும். அது பூனேரி மட்டும் ஹோல்ட் பண்ணி தன்மையில சொல்றோம் நாங்களா. மற்றது சந்தேகக்குள்ள கடைகளுக்கு ஊராங்கடைக்கு 8 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம். 8 பேரும் சாவச்சேரி சரியா. 2வது கடைக்கு 8 அப்ளிகேஷன் போயிருக்கு. 7 பேர் சாவச்சேரி, ஒரு ஆள் கரைவட்டி. 3வது கடைக்கு 8 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம். 7 பேர் சாவச்சேரி, ஒரு ஆள் நல்லூர். 4வது கடைக்கு 4 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம். 3 பேர் சாவச்சேரி, 1 மட்டும் ஆரியம்பதி. 5வது கடைக்கு 10 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம். 8 சாவச்சேரி, 2 பேர் 1 ஜெப்னா, ஒரு ஆள் சங்கானு. 6வது கடைக்கு 12 அப்ளிகேஷன், அதில் 11 பேர் சாவச்சேரி, 1 மட்டும் ஆனக்கோட்டை. 7வது கடைக்கு 10 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம். 8 பேர் சாவச்சேரி, 2 பேரில் 1 யாழ்ப்பாணம், 1 கரைவட்டி கரணவை. 8வது கடைக்கு 12 அப்ளிகேஷன், அதில் 10 பேர் சாவச்சேரி, 2 பேர் 1 சங்கானு, 1 கிளிநொச்சி. மேல் மாடியில் இருக்கிற கடைக்கு ஒரு தரம் போக எடுக்க இல்லை.
பெரிய கடைக்கு 2 பேர் எடுத்திருக்கணும். நம்பர் 1க்கு ஒரு ஆள் யாழ்ப்பாணம், ஒரு ஆள் கிளிநொச்சி. 2ஆம் நம்பர் கடைக்கு 2 பேர் எடுத்திருக்கிறோம். ஒரு ஆள் சாவகச்சேரி, ஒரு ஆள் யாழ்ப்பாணம். சரிதானே? இதில் மற்ற ஆக்களும் போடலாம். போடுறதுக்கு டைமும் இருக்குது. 1,20,00,000 மேலே போடுறேன். அதுக்கு சாவச்சேரி ஆக்கள் போடாட்டி போட்டும் எடுக்கலாம். இல்ல அப்படி நீங்க சாதியா போடாட்டிக்கு அந்த பழைய மீன் சந்தையில கட்டப்பட்ட கடையில 8 கடத்தோதி தனித்தனியா கொடுக்கலாம். ஆனா நீங்க அதை டண்டாக்கி 2 அங்கடியாக்கள் எடுக்க கூடாதுக்காக டண்டாக்கி நீங்க கொடுக்குறீங்க. சரி, இதோ ஒரு திட்டம் மட்டும் ஏதோ ஒரு தனிப்பட்ட தேவைக்காண்டி நீங்க அதை செய்யறீங்க. சரி, அதை 8 ஆக்கி போடு. அங்க சந்தைக்குள்ள நீங்க சின்ன கடையை நீங்க 8 ஆக்கி கொடுக்குறீங்க. இங்க நீங்க அப்படி என்ன பர்பஸ்க்காண்டி அப்படி கொடுக்குறீங்க? பாருங்க, இந்த கடையின் டிசைன் வந்து சபை இருக்கைக்கே டிசைன் பண்ணி 2 கடையின் தீர்மானம் எல்லாம் சபை இருக்கைக்குள்ளே எடுத்தாச்சு. அந்த டிசைன் வேர்ல்ட் பேங்குக்கெல்லாம் கொடுத்தாச்சு. நான் வந்து டிசைன் பண்ணல. 2 கடையின் டிசைன் சபை இருக்கும் போதே தீர்மானத்தில் இருந்தது. அந்த டிசைனை தான் நாங்கள் பிறகு செய்தது. சரிதானே? நான் ஒன்றும் புதுசாக டிசைன் பண்ணல. ஒரு நிமிஷம் சார், நாங்கள் வந்து இது சம்பந்தமாக கதைக்க வர இல்லை. நாங்கள் வந்து இப்போ பழைய காலத்தில் 74ஆம் ஆண்டுலேருந்து எங்களுக்கு 4 கடை இருந்தது. அதில் 2 கடை எங்கட அப்பாண்ட பேரில் சொந்த பேரில் இருந்து, 2 கடை வெளியாக்கள பேரில் இருந்தது. எங்கட பழைய நாங்கள் 2004ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அப்புறம் கடை கட்ட வரைக்கும் இந்த நகர சபையால் சொன்ன வசனம், உங்களுக்கு கடை கட்டினோன்னா முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டுட்டு பேசுங்க. நாங்கள் அதைத்தான் கேட்க வந்தோம். நீங்கள் எத்தனை கடை கட்டினீங்க, யார் கொடுத்துருங்க, அதெல்லாம் கேட்க. அதாவது பழைய வியாபாரிகளுக்கு எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை தரணும். அதை பற்றி தான் நாங்கள் கேட்க வந்திருக்கோம். உங்களோட இந்த பிரச்சனை நீங்க யாருக்கு லிஸ்ட் கொடுத்த மாட்டேங்க தேவை. ஆதாரம் இருக்கு, என்னட்ட காசு கட்டி ரிசீட் இருக்குது. ஆதாரம் இல்ல சொல்லுவீங்க. ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்ல எப்படி நீங்க சொல்லுவீங்க? உங்களோட சபையிலங்கிற பேர் இருக்கு. சாவகச்சேரி நகர சபை உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை தாரேன்னு சொன்னதுக்கு உங்களுடைய ஆதாரம் இருக்கா? நீங்கள் எங்கிட்ட கடை 74ஆம் ஆண்டு நாங்கள் கடை நடத்துறது எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. நான் வந்தது போன வருஷம். அது அப்படி நீ போன வருஷம் வந்திருக்கலாம். இந்த மன்னலோட நடைமுறை நீங்க தெரிஞ்சிருக்கும். என்ன சொன்னீங்க? நீங்க தொழில் இல்லாம இருக்கிற பழைய ஆட்களுக்கு உங்களுக்கு தருவாங்க. முதல் பழைய ஆட்களுக்கு தந்து விட்டது. இப்ப நீங்க அப்படி என்ன டெண்டர்ல விடுவீங்க? எங்களுக்கு இல்லாம அவள கத்தாக்கறேன்னா மட்ட பேக் இல்ல ஏகேனே மாமா நான் ஒரு நாளும் வேற தாரன்னு சொல்லல மடது எங்க இடம் நந்தது நீங்க இடம் நந்தது நீங்க டெண்டர்ல விடுவீங்க. ඔයගොල්ලෝ ලියුමක් කම්ප්ලීට් කරනවා. ஒரு ஆளක ලියුමක් කියන බලාපොරොත්තු වෙන්නේ. දැන් මෙන්න සාකච්ඡාව දැන් දීලා තියෙන ඔයගොල්ලන්ට වැඩිපුර තියෙන කඩ මෙහෙන් සාකච්ඡාවට ගිහින් දැන් බොරුවක් කරන්න එපා. சார் சொல்றேன்னு சொன்னா கூடுதலான கடை வந்து சாட்சிக்காக எடுத்துக்கிறாங்க. வெளி மாவட்டத்துல யாரும் எடுக்கல. நாங்கள் 25-30 வருஷமா கடை நடத்தி எங்களுக்கு முன்னுரிமை இல்லைன்னு தான் கேக்குறோம். 22 தற்காலிக கடை அடிச்சிருக்குது. பழைய ஆக்கள் கொடுத்துருக்கு மார்க்கெட்டுக்குள்ள. அந்த 22 கடையும் 22 வருஷமா கிடக்குது. இப்ப அதுக்கு அந்த கடைக்கு அவைக்கு இப்ப கடை கொடுக்க போறீங்க. நீங்கள் சும்மா வியாபாரம் செய்யாதீங்க. சரிதானே? அதுகளுக்கு சொல்லித்தன கொடுங்க. வியாபாரம் செய்யாதீங்க. அதுக்கு வியாபாரம் செய்யாங்க. அந்த கடைகளுக்கு சொல்லித்தன வச்சுட்டு நாங்க கால் பண்ணுவோம். நாங்க பாப்போம். நாங்க தமிழ்நாட்டில் මේ කැන්සල් කරගන්න අධිකරණ නියෝගයක් ගන්න. இது வந்து இன்றைக்கு நேற்று பிரச்சனை பழைய பிரச்சனை. 2000 ஆண்டு பழைய பிரச்சனை 2000 ஆண்டு 2000 ஆண்டு திடீர்னு வந்து கேன்சல். நீங்கள் இன்றைக்கு சொல்ல நாங்க ஒரு மாசமா வந்துட்டு தான் இருக்கோம் சார். நாங்க ஒரு மாசமா வந்து கேட்டுக்கொண்டான் இருக்கோம். கடை உடைச்சாங்க நாங்க எல்லாம் போட்டுருக்கீங்க. நீங்க ஒரு பதில் சொல்லாம இன்னைக்கு வந்திருக்கும் என்று கேக்குறீங்க. சார் நாங்கள் கேட்டுக்கொள்றோம் என்னடா ஒரு மாசமா வந்து கேட்டுக்கொண்டிருக்கோம். டெண்டர் கால் பண்ணுங்க. நாங்கள் கேக்குறோம் என்னடா எல்லா சாமானும் இருக்கேன். அதை விட கொடுத்த ஒரு தங்கச்சி ரூபாயில இருந்து இங்க சார் இப்ப இதை சொல்லுவோம். சார் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்தணும். 2000 திடீர் யுத்தம் நடந்தாங்க. திடீர்னு இப்ப என்ன செய்ய மாட்டேன் சொன்னா தற்காலிகமா
இப்ப அமைச்சர் பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒரு தற்காலிகமா இதை நிப்பாட்டும் சொல்லி